கோவை உக்கடம் பெருநகர பழமண்டி வளாகத்தில் தினமும் 200 டன் மாம்பழம். வெளி மாநில வியாபாரிகளின் சங்கமம். ஜூஸ் ஃபேக்டரி முதல் வெளிநாடு ஏற்றுமதி வரை மாம்பழ சந்தையின் தற்போதைய நிலவரம். இதுகுறித்து கோவை மாவட்ட மாங்காய் வியாபாரி சங்க தலைவர் UM ஜவஹர் கூறும்போது, கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் சேலம், திண்டுக்கல், பழனி மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளான சித்தூர், கொழிஞ்சாம்பாறை போன்ற இடங்களில் இருந்தும் மாம்பழங்கள் அதிக அளவில் வருகின்றன. குறிப்பாக தினமும் 150 முதல் 200 டன் வரை மாங்காய் மற்றும் மாம்பழங்கள் சந்தைக்கு வந்து குவிகின்றன. இங்கு அல்ஃபோன்சா, இமாம் பசந்த், மல்கோவா, பங்கனப்பள்ளி போன்ற பல ரகங்கள் விற்பனைக்கு உள்ளன. வட மாநிலங்களான மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா போன்ற இடங்களில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து மாம்பழங்களை வாங்கிச் செல்கின்றனர். குறிப்பாக வட மாநிலங்களில் அல்ஃபோன்சா ரகத்திற்கு அதிக வரவேற்பு உள்ளது. ஆரம்பத்தில் வரத்து குறைவாக இருந்தபோது 1 கிலோ 300 முதல் 400 ரூபாய் வரை விற்ற அல்ஃபோன்சா தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் 40 முதல் 50 ரூபாயாக குறைந்துள்ளது. இது நுகர்வோருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு சற்று வருத்தத்தையே அளிக்கிறது என்றார். நான் கோவை மாவட்டம் மாங்காய் வியாபாரி சங்க தலைவராக இருக்கிறேன். இப்போ மாங்காய் சீசன் பார்த்தா நிறைய வரத்து ஓவராக இருக்குது. டெய்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 150-200 டன் மாம்பழம் வருது. மாங்காய் இது பல ஊர்களில் இருந்து வருது. சேலம், திண்டுக்கல், பழனி, இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரு, சித்தூர், கொழிஞ்சாம்பாறை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஆனமலை, இந்த ஏரியா டோட்டல் இந்தியா ஏகதேசம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா எல்லா பழமும் இங்கே வருது. இங்கே வந்து தான் மார்க்கெட்டிங் ஆகுது. ஆனால் இப்போ சீசனில் ஃபஸ்ட்டு சீசன் வந்துருக்குது. இந்த சீசனில் எந்தெந்த மாம்பழம்லாம் வந்து இப்போ வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே மாம்பழம் வர தொடங்கிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விலை இருந்தது. அப்போ வரத்து கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 100 டன்னு 150 டன்னு மாங்காய் டெய்லி லோடு வருது. பல ஊர்களுக்கு ஏறுது. பாம்பே, கல்கத்தா, இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் ஏறுது. அல்ஃபோன்சா, குதாதாத்து, மல்கோவா. இப்போ நார்த்து சைடு போகிற மாம்பழம் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா அதிகபட்சம் போகுது இங்கேருந்து. இப்போ இந்த விமானமெல்லாம் வந்து ரெடியாக போயிட்டுருக்குது. இப்போ விமானம் வந்து எதிர்பார்க்கறது இல்லைங்க. இப்போ இங்கேயே மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனதுனால நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. விலை கம்மி தானே, அதனால லோக்கல்லே நிறைய விற்கிது. வெளிநாட்டுக்கு எதை போகுது மாம்பழம்? வெளிநாட்டுக்கு இன்னும் போக தொடங்கலிங்க கரெக்டாக. வெளிநாட்டு மாம்பழம் எதாவது இங்கே வருதானே? வெளிநாட்டு மாம்பழம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே அப்படிப்பட்ட மாம்பழங்கள் கிடையாது. இந்தியாவிலேருந்து தான் மாம்பழம் அதிகபட்ச ஏற்றுமதி ஆகுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு வந்து முன்னால் மாம்பழம் வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருந்தது. பின்னால் வர்றவங்களுக்கெல்லாம் ஏகதேசம் ரொம்ப விலை குறைவாயிருச்சு. 400 ரூபா 300 ரூபா விற்றுருந்த மாம்பழம் அல்ஃபோன்சா எல்லாம் இன்றைக்கி எல்லாம் 50 ரூபா 40 ரூபா இந்த ரேஞ்சுக்கு போகுது. மாம்பழத்துலேயே ஹையஸ்ட் மாம்பழம் என்ன மாம்பழம்? மாம்பழத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்காரருக்கும் ஒவ்வொரு மாம்பழம் பிடிக்கும். இந்த மகாராஷ்டிரா, கல்கத்தா, டெல்லி இவங்களுக்கெல்லாம் அல்ஃபோன்சா அதிகபட்சம் பிடிக்கும். பின்ன நம்ம ஊர் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பங்கனப்பள்ளி, நடுசாலை, மல்கோவா, இமாம் பசந்த் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பிடிக்கும். தர்மபுரி அந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லா ஏரியாவிலேருந்து வருதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்மபுரி காய், கிருஷ்ணகிரி காய், அதை விட்ட பெரியகுளம், நத்தம் எல்லா ஊர் காயும் இன்றைக்கி வந்திருக்கு. எத்தனை மாதத்துக்கு? இன்னி 3 மாதத்துக்கு நல்லா வரும் வாங்க. இந்த இடையில இப்போ மழை 2-3 நாள் சொல்லியிருக்காங்க. இந்த மழையை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கொஞ்சம் மூப்பு இல்லாமல் இருக்கிற மாங்காய் எல்லாம் அதிகபட்சமாக வரும். இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன வியாபாரம் ஆகும்? வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 டன்னு மாம்பழம் வருது. 100 டன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 40 விலை கம்மி தானே, டர்ன் கம்மியாயிரும். சுமார் என்ன டர்ன் சுமார் எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டன்னுங்கும்போது ஒரு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும். ஆமாம். எங்கெங்கிருந்து வியாபாரி வர்றாங்க வாங்கிட்டு போகிறாங்க? எல்லாம் கல்கத்தா வந்திருக்காங்க பாருங்கள். இவர் கல்கத்தா, இவர் பாம்பே, இவர் டெல்லி, இப்படி பல ஊர்கள்லேருந்து வர்றாங்க. ஆனால் இப்போ மேங்கோ ஜூஸுக்கு என்னென்ன மாம்பழம்? ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு இப்போ லோடு ஏற தொடங்கி 10 நாள் ஆச்சுங்க. என்ன மாம்பழம் போகுது? அல்ஃபோன்சா மாத்திரம் ஏற்றுறாங்க ஜூஸ். ஜூஸ்.
இது வந்து உப்ளி போகுது ஜூஸ் ஜூஸ்க்கு, கிருஷ்ணகிரி போகுது, ஆந்திரா போகுது, இப்படி எல்லா ஊர்களுக்கும் பரவலாக போகுது. ஜூஸ் ஃபேக்ட்ரி கம்மி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அதிகபட்சம் தோத்தாபெரி தான் அதிக ஜூஸுக்கு எடுப்பாங்க. கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதில் தான் வந்து ஜூஸ் அதிகமாக பண்ணுவாங்க. மாம்பழம் உடல்நலத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது? மாம்பழம் வந்து உடல் நலத்துக்கு பிளட் அதிகமாக வைக்கும். இந்த அல்ஃபோன்ஸா வந்து பார்த்திங்கன்னா ரத்தனகிரி விட நம்ம ஊர் மாம்பழம் ரொம்ப நல்லா அருமையான மாம்பழம். அது எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாம்பழம் தான் பாம்பே, டெல்லி போய் ரத்தனகிரின்னு விற்கிறாங்க. ஆனால் இந்த மாம்பழத்தில் மாங்காய் வந்து கல் வச்சு பண்ணுறான்னு சொல்லி அந்த கல்லுகளில் இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து எத்திலின் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு. அதனால் இப்போ அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இப்போ வந்து சும்மா கொட்டி வச்சாலே 2 நாளில் பழுத்துருது. ஏன்னா அவ்வளோ சூடு, மரத்துலேயே பழுத்துருது. இப்போ கல் வச்சா மாங்காய் கொட்டையும் கூட கிடைக்காது. அந்த லெவல் ஆயிடுச்சு. பயங்கரமான சூடு இருக்கிறதுனால இப்போ தேவையே இல்லை. எத்திலீன் கேஸும் கூட தேவையில்லை. அந்த கண்டிஷனில் இருக்குது.